எட்டி பூமாரி நேரத்தை கேட்கல இன்னைக்கே கேட்க போறாங்க. அதனால சந்தோஷமா இருப்போம். இனிமேல் என்ன கிளாஸ் எடுத்துட்டு நிம்மதியா இருக்க போறேன்டே. என்னமா பண்ண திருந்தா ஜென்மம் இருந்தன்னு பிரோஜனம் தான் இந்த உலகத்துல நீலா. ஏட்டி பூமாரி ரொம்ப வசனம்ல பேசாதடி. கிளாஸ் சைலண்டா இருங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? இவ ஒருத்தி லீடர் மாதிரி. ஏய் முன்னாடி இந்த கிளாஸ்க்கு தான நீ லீடர். இப்போ நீ லீடர் இல்லல பேசாம உட்காரு. கிளாஸ் லீடர் தான் இப்போ நீ கிளாஸ் லீடர் தான். டீச்சர் வந்து மாத்திட்டதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் இல்லாம இருப்பே சரியா? அது வரைக்கும் நான் சொல்றத கேட்கணும் உட்காரா. ஏண்டா அவளை பத்தி உனக்கு தெரியாதா? சரியான அதிகாரம் முடிச்சேன்னு உனக்கு தெரியாதா? இவதான் பெரிய மினிஸ்டர் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. இங்க பாரு அஜி, ஆ கிப்பி முடிய பத்தியா நேத்து டீச்சர் சொன்னாவல. என்ன தச்சி தரைய நல்லா பின்னிட்டு வந்தோம்ல. இன்னைக்கு கிப்பியோட வந்திருக்கா பத்தியா? ஏய் என் முடிய பத்தி பேசுறீங்க. அவ்வளவுதான் பாத்துக்கங்க. ஒழுங்கா பாருங்க. இல்ல அஜி, என்னல இது திருப்பியும் டீச்சர் வாய் இப்படி வச்சிட்டு வராங்க. இந்த அம்மா அப்படி வச்சிருக்கத பத்தி எனக்கு பயமா இருக்குல. என்ன இல்ல கம்மு போட்ட போய் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. எந்திரிக்காத சொல்லுமாக்கா. நீங்க யாரும் ஒன்னும் சொல்ல வேணாம் சாமி. அமைதியா இருந்தா போதும். எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. என்ன டீச்சர் வந்தமே குட் மார்னிங் சொல்லுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. என்ன வளர்த்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. எல்லா நாளும் ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தா நான் என்ன கிளாஸ் எடுத்து முடிக்கிறது அடுத்த வருஷமா? இல்ல இந்த அசிங்க உனக்கு தேவையா? டீச்சர் முதல்ல இந்த கிளாஸோட லீடர் யாரோ குடிச்சுடுங்க டீச்சர். எல்லாரும் நான் லீடர் நின்னு பாக்குறனால திட்டுறாங்க டீச்சர். லீடர் யார் நீங்களே குடிச்சுடுங்க. நல்லா படிச்ச பொண்ணு மூஞ்சிய பார்த்தாலே தெரியாதா உங்களுக்கு? ஏய் படிச்ச பிள்ளை மூஞ்சிய பார்த்தா எப்படி தெரியும்? படிப்புல தானே தெரியும். லூசு பிள்ளையா நீ? இதுக்கு தாண்டி சொன்னேன் அப்பவே அமைதியா நீ கேட்டாளா? ஏமா அழுவதுனா வெளியே போய் எழுதுக்கணும். என்கிட்ட இந்த கொஞ்சி கொளார எல்லாம் வச்சுக்க கூடாது. இல்லே பழைய டீச்சர் மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. அழுதுமே சமாதானப்பட்டிருக்கு. இந்த டீச்சர் நல்லா தான் இருக்கிறாங்க. சரிப்பா எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணி நான் செக் பண்ண போறேன். எல்லா லைனா என் மேசை மேல கொண்டு வைங்க. என்ன வேணாம் ஒவ்வொரு ஆளா வாங்க. அப்பதானே பேரும் தெரியும் பழக்கமாகும். அதனால ஒவ்வொரு ஆளா வந்து நில்லு. இல்ல சுபி செத்தம்ல ஹோம்ஒர்க் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. பாக்குறேன்னு சொல்லிட்டாங்களே. நீ எதுக்கு ஆக்டிங் போடுற? கொஞ்ச நேரத்துல அவங்களே வெளிய அனுப்பிடுவாங்க. அம்மா என்ன பூ பழம் தாமரத்தட்டுல வச்சு வரைக்கணுமா? என்ன வரீங்களா இல்லையாப்பா? ஏமா என்ன இது ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்திருக்கற? நான் என்ன சொன்னா என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? ஐயா இது என்ன குப்ஸ் வண்டியாட்ட எழுதி தள்ளி இருக்கற நீ? ஒரு எழுத்துல நீட்னஸ் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. டீச்சர் அடுத்த தடவைல இருந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா அழகா எழுதிட்டு வரேன் டீச்சர். நீ என்னத்த எழுதுறீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஹோம்ஒர்க் நோட் என்ன தூக்கிட்டு வந்துட்டு போ. முதல்ல நோட் எடுத்துட்டு பேருக்கு ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்துருக்கீங்களாக்கா? என்னைய பத்தி பக்கத்து கிளாஸ்ல கேட்டிருக்கீங்கல்ல. நெக்ஸ்ட் ஸ்கேல் எடுத்து போய் சமட்டி புடிய பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா ஹேண்ட் ரைட்டிங்ல மாத்தி இருக்கணும். புரியுதா? நல்லா படிக்கிற அவளுக்கு என்ன நிலைமைனா நம்ம ஹோம்ஒர்க்கே செய்யாம வந்திருக்க நம்ம நிலைமை. இல்ல டீச்சர் ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க. நீங்க ரெண்டு நீ செத்தியல. நான் அப்பயே சொன்னேன் எழுதுங்கன்னு கேட்பாங்கன்னு சொன்னேனா இல்லையல? அப்படியே பேச்சு திருப்பி பார்த்துட்டு அனுப்பிச்சுடுறேன். கிளம்பு. என்னத்த ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்திருக்கீங்க தெரியல. ஏதோ ஏனாதாரம் எழுதணும்னு எழுதிட்டு வந்திருக்குங்க. ஃபுல்லா ஹோம்ஒர்க் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கல. எது ஒண்ணு விடலையே. டீச்சர் வேணா செக் பண்ணிக்கங்க டீச்சர். எல்லா ஹோம்ஒர்க்கையும் கவர் பண்ணிட்டேன். எட்டி பூமாரி உன் நோட்டை கொடுத்துட்டு போடி. அப்படியே நாங்க லைனை காட்டிக்கிறோம். இல்ல சுபி கண்டுபிடிச்சாங்கன்னா அடிச்சு போடுவாங்களே. எட்டி எதனா பாத்துக்கறேன் டி. எப்படியாச்சும் கொடுத்துட்டு போ. இல்ல ஹோம்ஒர்க்கே பார்க்கலையில. சும்மா திருப்பி அப்படியே பார்க்க சொல்றாங்களே. நிறைய செக் பண்ண மட்டா கட்டி கொடுத்துட்டு போயிரு. இன்னமும் பண்ணுங்களா குடுக்குறேன். போ எல்லா ஹோம்ஒர்க் எழுதிட்டதா? போ. தேங்க் யூ டீச்சர். ஏய் எங்க நோட் எடுக்க வந்திருக்கியா? இருக்கு டீச்சர். உள்ள கீழ தெரியாம விழுந்துருச்சு பாத்துக்கங்க. பாருங்க டீச்சர் எல்லாம் எழுதிட்டேன். என்ன முன்னாடி காட்டின ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குல? டீச்சர் இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் தான் டீச்சர். எங்க முன்னாடி போனால அவள வர சொல்ல நோட் எடுத்துட்டு வர சொல்லு. எட்டி பூமாரி உன்னை தட்டி கூப்பிடுறாங்க. எங்க நோட்டேக்கா எடு. டீச்சர் அது வந்து எடுக்கறியா அற வைக்கவா? இப்படி கிளாஸ்ல